உத்தரகோசமங்கையில் உள்ள மரகத நடராஜர் சிலை பற்றி தெரியுமா? ஆச்சரியமிக்க பல சுவாரஸ்யமான கதைகளை உள்ளடக்கிய மரகத நடராஜர் சிலை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. உத்தரகோசமங்கையில் அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள சகசரலிங்கத்துக்குள்ள 999 முனிவர்கள் ஐக்கியமாகியிருக்காங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஒருமுறை உத்தரகோசமங்கையில் சிவபெருமான் அங்கிருந்த 1000 முனிவர்களுக்கு குருவாக இருந்து வேதங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தார். அப்போது வேறு ஒரு இடத்தில் சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று மண்டோதரி சிவ வழிபாட்டை மிக கடுமையாக மேற்கொண்டிருந்தாங்க. இதை உணர்ந்த சிவபெருமான் தான் மண்டோதரிக்கு காட்சியளிக்கப் போவதாக கூறியும் தான் திரும்பி வரும் வரை இந்த ஓலைச்சுவடிகளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படி அங்கிருந்த 1000 முனிவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி மண்டோதரிக்கு காட்சியளிக்க போறாரு. மண்டோதரி முன்னால ஒரு சிறு குழந்தையாக தோன்றி சிவபெருமான் காட்சியளிக்கிறார். அப்போது அங்கு வந்த ராவணன் சிவபெருமானை தன் கைகளால் எடுக்கிறாரு. ராவணனோட கைவிரல் சிவபெருமான் மேலே பட்டவுடன் உத்தரகோசமங்கையில் இருக்கிற குளத்துல தீப்பிழம்பு ஏற்படுது. அதை பார்த்த முனிவர்கள் சிவபெருமானுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சி 999 முனிவர்களும் அங்கிருந்த அக்னி பிழம்புல விழுந்து தன்னோட உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு முனிவர் மட்டும் சிவபெருமான் கட்டளைக்கு அடிபணிந்து அந்த வேத சுவடிகளை பாதுகாத்துட்டு அங்கேயே இருந்தார். அந்த முனிவர் யார் தெரியுமா? அந்த கடைசி முனிவர் தான் வான்கலந்த மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர். ஆனால் அவர் திரு உத்தரகோசமங்கையில் ஜோதியாக மறைந்துவிட்டார். ராமநாதபுரம் அருகே உள்ள திரு உத்தரகோசமங்கை திருத்தலம் பற்றிய சுவாரஸ்யமான அரிய பல தகவல்களை இன்று நான் உங்களிடம் பகிர வந்துள்ளேன். திரு உத்தரகோசமங்கை. திரு என்றால் அழகு, உத்திரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் இரகசியம், மங்கை என்றால் பார்வதி தேவியை குறிக்கும். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இரகசிய பிரணவ மந்திரம் ஓதியதாக ஐதீகம். இதனால் இந்த ஊரிற்கு உத்தரகோசமங்கை என்ற பெயர் வந்தது. இங்கு ஸ்தல விருட்சம் இலந்தை மரம். 3000 ஆண்டுகால பழமையான மரம். தமிழ்நாட்டில் 2 இடம் உபதேசம் பண்ணியது. தந்தைக்காக உபதேசம் பண்ணியது சுவாமிமலை, அம்பாளுக்காக உபதேசம் பண்ணியது திரு உத்தரகோசமங்கை. ராவணன் மனைவி மண்டோதரி நீண்ட காலமாக திருமணமாகாததால் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து சிவன் அருளால் ராவணனை திருமணம் புரிந்த இடம் இது. மாணிக்கவாசகர் தவம் இருந்து ஞானம் பெற்ற ஊர் இது. 3000 வருட காலமாக உள்ள இலந்தை மரம் ஒன்று உள்ளது. அதற்கு கீழே தான் 999 முனிவர்கள் மாணிக்கவாசகரோட சேர்த்து 1000 முனிவர்கள் வேதம் பயின்ற இடம் இது. உலகிலேயே முதல் சிவாலயம் இதுவே. இங்கு அம்பாள் பெயர் மங்களாம்பிகை, சுவாமி பெயர் மங்களநாதர். திரு உத்தரகோசமங்கையில் உள்ள மரகத நடராஜர் சிலையின் வரலாறு பற்றி பார்க்கலாம். ராமேஸ்வரம் போற வழியில மண்டபம்னு ஒரு பகுதி இருக்கு. அங்கு மரக்காயர் என்ற மீனவர் வறுமையில் வாழ்ந்து வந்தார். அவர் பாய்மர படகில் சென்று தினம் மீன் பிடித்து வியாபாரம் செய்து அதில் வாழ்க்கையை நடத்தி வந்தார். என்னதான் தான் வறுமையில் இருந்தாலும் அவர் மங்களேஸ்வரரை தினமும் வழிபட்டு வந்தார். வழக்கம்போல் மங்களேஸ்வரரை வழிபட்டு கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார். அப்போது திடீரென சூறாவளி காற்றுடன் அலை எழும்பி பாய்மரம் நிலை குலைந்து அப்போது கடலில் பாறையில் மோதி நின்றது. திடீரென பாசி படிந்த பாறை சரிந்து அந்த படகில் விழுந்தது. 2 சிறிய பாறையும் ஒரு பெரிய பாறையும் படகில் விழுந்தது. சிறிது நேரத்தில் சூறாவளியும் நின்று போனது. மரக்காயின் அதிர்ச்சியில் இருந்து தெளிந்து வீட்டிற்கு செல்ல வழி தெரியாமல் பல நாள் அலைந்து பிறகு எப்படியோ ஒரு வழியாக மண்டபம் வந்து சேர்ந்தார். தான் கொண்டு வந்த பாசி படிந்த கல்லை என்னவென்று தெரியாமல் தன் வீட்டிற்கு படிக்கல்லாக போட்டு வைத்தார். அந்த கல் மீது வீட்டிற்கு போக வர அதன் மீது படிந்த பாசி நீங்கி ஒரு நாள் அந்த கல் சூரிய வெளிச்சத்தில் பளபள என்று மின்னியது. மங்களேஸ்வரர் தான் தாம் வறுமையில் இருப்பதை உணர்ந்து நமக்கு இந்த பச்சை பாறையை கொடுத்துள்ளார். இதை அரசருக்கு அன்பளிப்பாக தந்தால் வறுமை நீங்கும் என்ற எண்ணத்தில் பாண்டிய மன்னனின் அரசவைக்கு சென்றார் மரக்காயர். நடந்த அனைத்தையும் கூறி தன் வீட்டில் பச்சை பாறை இருப்பதாக கூறினார். அரண்மனை ஆட்கள் சென்று பச்சை பாறையை எடுத்து வந்தனர்.
கற்களை பற்றி விவரம் அறிந்த ஒருவர் அதை பரிசோதித்து ஆச்சரியத்துடன், இது விலை மதிக்க முடியாத அபூர்வ மரகதக்கல், உலகில் எங்கு தேடினாலும் கிடைக்காத ஒன்று இது என்றார். அரசரும் மரக்காயனுக்கு பொற்காசுகள் வழங்கி அனுப்பி வைத்தார். அரசருக்கு இதில் நடராஜர் சிலை செய்ய விருப்பம் இருந்தது. இதை செய்ய சிறந்த சிற்பியை தேடி அலைந்து ஒரு வழியாக அறிந்தார். இலங்கை அரசன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கும் சிவபக்தர் ரத்ன சபாபதி பற்றி தெரிய வரவே அவரை அனுப்பி வைக்குமாறு பாண்டியன் ஓலை அனுப்பினார். சிற்பியும் வந்து இவ்வளவு பெரிய மரகத கல்லை பார்த்து அதிர்ந்து, என்னால் மரகத நடராஜர் வடிக்க இயலாது மன்னா என்று கூறிவிட்டு இலங்கைக்கு சென்றுவிட்டார். மன்னர் மிகுந்த மனவேதனையுடன் உத்தரகோச மங்கை மங்களேஸ்வரர் சன்னதிக்கு முன்பு நின்று வேண்டினார். அப்போது, நான் வந்து வடித்து தருகிறேன் மன்னா என்று குரல் வந்தது. குரல் வந்த திசை நோக்கி மன்னர் மற்றும் பிரஜைகள் திரும்பி பார்த்தனர். அங்கு மாமனிதர் ஒருவர் நின்றிருந்தார். அவர் வேறு யாருமில்லை, சித்தர் சண்முக வடிவேலர்தான். மன்னர் மிக்க மகிழ்ச்சியுடன் சித்தருக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து வேலையை ஆரம்பிக்க செய்தார். அந்த மிக பெரிய பாறையை 5½ அடி உயரமுள்ள மரகத நடராஜர் சிலையையும் 1½ அடி பீடத்துடன் ராஜகோலத்தில் மிக நுணுக்கத்துடன் மரகத நடராஜர் திருக்கரங்களில் உள்ள நரம்புகள் தெரியும்படி சிலையை மிக அற்புதமாக வடித்தார் சித்தர் சண்முக வடிவேலர். பின்னர் மன்னரை அழைத்து முதலில் மரகத நடராஜரை நிறுவி பின் ஆலயம் அமைக்கும்படி அறிவுரை கூறினார். இதனால்தான் மன்னர்கள், முகலாய அரசர்கள், அந்நியர்கள் என பல படையெடுப்புகளையும் தாண்டி மிக கம்பீரமாக மரகத நடராஜர் புன்னகைத்தபடி காட்சியளிக்கிறார். இன்று இதன் மதிப்பு பல லட்சம் கோடிகளை தாண்டும். ஏன் இந்த மரகத நடராஜர் சிலை ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பு பூசப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது தெரியுமா? மேளம் முழக்கப்பட்டால் மரகதம் உடைபடும். மரகதம் இயற்கையாகவே மென்மைத்தன்மை கொண்டது. ஒளி அதிர்வுகளிடமிருந்து அதை பாதுகாக்கவே வருடம் முழுவதும் சந்தனக்காப்பு பூசப்படுகிறது. மாணிக்க வாசகர் மரகத நடராஜர் மரகத லிங்கம் என்ற மானா வரிசையில் இருப்பது சிறப்பு. இங்கு என்ன வேண்டினாலும் கற்பக விருட்சமாக கிடைக்கும் என்பது ஐதீகம். எந்த சிவன் கோவிலிலும் சிவனுக்கு தாளம்பூ ஆகாது, சூட்ட மாட்டார்கள். ஆனால் திரு உத்தரகோச மங்கையில் நடராஜருக்கு தாளம்பூ சூட்டுவார்கள். எந்த அம்பாளுக்கும் 4 கைகள் இருக்காது. இந்த அம்பாளுக்கு மட்டுமே 4 கைகள். இந்த அம்பாளுக்கு மட்டும் வலது கையில் ருத்ராட்சம் இருக்கும். எந்த அம்பாள்கிட்டையும் நந்தி வாகனம் கிடையாது. இந்த அம்பாளுக்கு நந்தி வாகனம் உண்டு. காசியில் பிறந்தால்தான் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால்தான் முக்தி. இந்த உத்தரகோச மங்கையில் பிறக்க, இருக்க, நினைக்க, இறக்க முக்தி. முக்தி கொடுக்கு மும்முதற் கடவுள் என்று மாணிக்கவாசகர் பாடியுள்ளார். இந்த தகவலை உங்களுடன் பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இன்னும் பல திருத்தலங்கள் மற்றும் அரிய தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்க வருவேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.